ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் தீபாவளி எல்லாம் நல்லபடியாக கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொரோனா டைமில் கொஞ்சம் எழுதினேன். எப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதுவேன். கொரோனா டைம்லேயும் கொஞ்சம் நிறையாவே எழுதினேன். அதில் ஒரு பேஜ் உங்களுக்கு நான் படித்து காமிக்கிறேன். ஏன்னா கொரோனா வந்தப்போ எல்லாருக்கும் ஒரு மரண பயம் இருந்தது இல்லையா? அந்த டைமில் எழுதுனது பாருங்கள். இறைவன் நமக்கு பரீட்சை வைத்து கொண்டு தான் இருக்கிறான். நாம் தேறுகிறோமா என்றால் இல்லை. வேகமும் வலிமையும் கொண்டு எதையும் சாதிக்கலாம் என்று மனிதகுலம் நினைக்கிறது. உலகம் மட்டுமா சுழல்கிறது? உள்ளமும் தான் சுழலுண்டு எங்கோ ஓரிடத்தில் பழிப்பொறியை ஏற்கிறது. தானே தன்னை சந்தனத்தில் நனைத்து கொண்டதாய் நினைத்து கொண்டு மயக்கத்தின் பாதையில் சுயநலங்கொண்ட பிறவிகள் நாம் பயன் கருதாமல் செய்கிறோமா ஒரு காரியத்தை? இல்லை என்று ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். பிறப்பும் இறப்பும் பற்றிய கவலை எனக்கில்லை என்று சொல்பவர் நம்மில் எத்தனை பேர்? நமக்கு கைமாறு கொடுத்தால் பொருளை மறந்து அழிவற்றவைகளை உருவாக்கி ஆசை என்னும் ஆழ்கடலில் விழுந்து விடுகிறோம் என்பதே உண்மை. நடிப்பதை இப்போதே நிறுத்தி இறைவனிடம் உண்மையாக இருந்தால் அவன் அருள் நிச்சயம் கைவரும். இது ஒரு பேஜ். எப்படி இருக்குன்னு எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே.